அமெரிக்காவில் ஆர்கானிக் கேரட் மற்றும் பேபி கேரட்டில் இருந்த பாக்டீரியா மூலம் பரவிய தொற்றால் ஒருவர் உயிரிழந்ததால் குறிப்பிட்ட நிறுவனம் விற்பனை செய்த ஆர்கானிக் கேரட் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, சிறுநீரக கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஈகோலி பாக்டீரியா. அமெரிக்காவில் ஆர்கானிக் கேரட் மற்றும் பேபி கேரட் சாப்பிட்ட 39 பேருக்கு ஈகோலி பாக்டீரியாவால் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. ஈகோலி தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 18 மாகாணங்களில் ஈகோலி தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டாலும் நியூயார்க், வாஷிங்டனில் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் பல்வேறு அங்காடிகளுக்கு ஆர்கானிக் கேரட்டை கிரிம்வே ஃபார்மஸ் என்ற நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. ஈகோலி தொற்று பாதிப்பை அடுத்து விற்பனைக்கு அனுப்பிய ஆர்கானிக் கேரட்டை அந்நிறுவனம் திரும்ப பெற்றுள்ளது. கடைகளில் இருந்த ஆர்கானிக் கேரட்டுகள் திரும்ப பெறப்பட்ட நிலையில் தங்களது வீடுகளில் அவற்றை வைத்து இருப்பவர்கள் அதனை எங்கு வாங்கினார்களோ அங்கேயே திருப்பிக் கொடுக்கும்படி அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஈகோலி தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகள் இருக்கும் என அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலானோருக்கு சில நாட்களில் ஈகோலி பாக்டீரியா தொற்று குணமாகிவிடும் என்றும் சிலருக்கு மட்டுமே சிறுநீரக பாதிப்பு வரை ஏற்படும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பிரபல உணவகமான மெக்டொனால்ட்ஸில் கடந்த மாதம் பர்கர் சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு ஈகோலி பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டனர். மேலும் ஒருவர் உயிரிழந்தார். பர்கருக்கு பயன்படுத்தப்பட்ட வெங்காயத்தில் ஈகோலி பாக்டீரியா இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஆர்கானிக் கேரட்டில் இருந்து பாக்டீரியா பரவி இருப்பது அமெரிக்கர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.